12th Chemistry Lesson 3 P தொகுதி தனிமங்கள் 2 பொதுத் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி. பின்வரும் சேர்மங்களில் காணப்படும் இனக்கலப்பாதலை கண்டறிக. Mention the type of hybridization in the following compounds. A. BrF3 B. BrF5. மேற்கண்ட இரண்டு ஹாலஜன் இடை சேர்மங்களின் இனக்கலப்பாதலை கண்டறிவதற்கு முன்பாக இந்த ஹாலஜன் இடை சேர்மங்களில் மைய அணுவாக இருப்பது புரோமின். இதன் அணு எண் 35. இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d10 4s2 4p5. புரோமினின் வெளிக்கூடு அல்லது இணைதிறன் கூடானது 4s2 4p5. இதை குண்ட் விதியின்படி அமைக்க 4s2 4p5 அந்த இணைதிறன் கூட்டில் 4d ஆர்பிட்டால் ஆனது 0 எலக்ட்ரானை பெற்று காணப்படும். ஆக புரோமினின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை நினைவில் கொண்டு இந்த இரண்டு ஹாலஜன் இடை சேர்மங்களின் இனக்கலப்பாதலை பார்ப்போம். BrF3 இன் இனக்கலப்பு. BrF3 இல் புரோமின் ஆனது மைய அணு. இதன் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு சற்று முன்தான் பார்த்தோம், அதாவது 4s2 4p5 4d0. BrF3 உருவாகும் போது மைய அணுவான புரோமின் ஆனது கிளர்வுற்ற நிலையை அடைகிறது. இதன் விளைவாக 4p5 இல் உள்ள இணை எலக்ட்ரான் 4d ஆர்பிட்டாலுக்கு மாற்றப்படுகிறது. கிளர்வுற்ற நிலையில் புரோமினின் எலக்ட்ரான் அமைப்பு 4s2 4p4 4d1. BrF3 உருவான பின் புரோமினின் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள். ஒவ்வொரு BrF3 இல் உள்ள ஒவ்வொரு புளூரின் அணுவும் தன்னிடத்திலே உள்ள தனித்த எலக்ட்ரானை இனக்கலப்பு ஆர்பிட்டாலில் உள்ள ஒற்றை எலக்ட்ரானுடன் இணைந்து சகப்பிணைப்பை உருவாக்கி BrF3 என்ற சேர்மத்தை உருவாக்குகிறது. இங்கு புரோமினின் தனித்த எலக்ட்ரான். ஆக BrF3 இல் புரோமினின் இனக்கலப்பானது sp3d ஆகும். எனவே BrF3 இல் புரோமினின் இனக்கலப்பு sp3d. BrF5 இன் இனக்கலப்பு. BrF5 இல் புரோமின் ஆனது மைய அணு. இதன் வெளிக்கூடு அல்லது இணைதிறன் கூடானது 4s2 4p5 4d0. BrF5 உருவாக புரோமின் ஆனது கிளர்வுற்ற நிலையை அடைகிறது. எவ்வாறு அடைகிறது என்பதை பார்ப்போம். 4p5 இல் காணப்படுகின்ற இரண்டு இணை எலக்ட்ரான்களும் 4d ஆர்பிட்டாலுக்கு மாற்றப்படுகிறது. எனவே 4s2 4p3 4d2. புரோமினின் கிளர்வுற்ற நிலையில் சேர்மம் உருவாக ஒவ்வொரு புளூரின் அணுவும் தன்னிடத்தில் காணப்படுகின்ற தனித்த எலக்ட்ரானை புரோமினின் இனக்கலப்பு ஆர்பிட்டாலில் காணப்படுகின்ற தனித்த எலக்ட்ரானுடன் சேருகிறது. எனவே BrF5 இன் இனக்கலப்பு sp3d2 ஆகும். ஆக BrF5 இல் புரோமினின் இனக்கலப்பு sp3d2.